வணக்கம், நான் உங்கள் ஹரி விஜய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளாக்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஸோ இந்த நம்பர் பிளேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது தான் விளாகே இன்றைக்கி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்டி நம்பர் பிளேட்டு கீழே விழுந்துருச்சு. ஸோ அதனால் இது எப்படியோ ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு. அதை ஆர்டர் பண்ணி எப்படியே இங்கே வந்து மாட்டிட்டு கிளம்பலான்னு சொல்லி வந்தோங்க. ஸோ நம்ம கூட புதுசாக ஒரு ஜாயின் பண்ணியிருக்காங்க யூடியூப் சேனலுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப கூச்சப்படுறாங்க. நம்பர் பிளேட் எடுத்து விளாண்டுட்டு இருக்காங்க. நம்ம இப்போ ஃபிட் பண்ண வேண்டியதாங்க. ஸோ பாருங்கள், ஈவினிங் இப்போ பாருங்கங்க, ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்குது ப்ரோ, ஆடுது. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் தாங்க நம்பர் பிளேட் இருந்துச்சு. ஆனால் பழைய நம்பர் பிளேட் எப்படி விழுந்துச்சுன்னு தெரில. ஆனால் இதே மாதிரி தான் இருக்குது, சேம். இங்கே கீழேயும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஸோ எப்படி விழுந்துச்சுன்னு தெரில. ஸோ பாருங்கங்க. ஸோ பாருங்கள், நீங்கள் பேசுனதெல்லாம் போதும், வேகமாக வாட்டு கிளம்பும் அப்படின்னு சொல்கிறாங்க என் பொண்ணு. மாட்டிட்டியா? ஸோ பார்த்தீங்கன்னா என் பொண்ணு மாட்டிட்டாலாம். மாட்டு. ஓகே. ஸோ பாருங்கங்க. ஸோ நம்ம இது எப்படி விழுந்துச்சுன்னு தெரிலங்க. அதான் பெரிய டவுட்டாக இருக்குது எனக்கு. இது எல்லாமே கரெக்டாக அதுக்கு மேலே தான் கொஞ்சம் லூஸாக இருக்குன்னு நினச்சேன். ஸோ கீழே அதேமாதிரி தான் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. நம்ம ஓவர் ஸ்பீடு போனதில் விழுந்துருச்சா என்ன எதுன்னு தெரியல சரியா. ஸோ நம்ம இதை ஃபிட் பண்ணுவோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்குது. எப்படி விழுந்துச்சுன்னு சரியாக எனக்கு சொல்ல தெரியல. ப்ரோ கொஞ்சம் வினோத் ப்ரோ கொஞ்சம் வாங்க ப்ரோ, கொஞ்சம் கேமரா பிடிங்க. ஸோ ரொம்ப கோவப்படுறாங்க. ஓகே. ஸோ ஃபிட் பண்ணியாச்சு. ஆனால் இதுக்கு மேலே எப்படி டைட் வைக்கிறதுன்னு தெரியல. விழுந்துச்சுன்னா மறுபடியும் ஆர்டர் பண்ணணும், அதுதான் பெரிய சங்கடம். அதனால் நல்லா ஸ்ட்ராங்காகவே போட்டுருவோம். ஏம்மா ஸோ பார்த்தீங்கன்னா எதையோ சாதித்த வெறி என்னை விட என் பொண்ணுக்கு. ஸோ கவர் ஆகிறாங்களா ப்ரோ? ஸோ ஒரு மாட்டியாச்சுங்க. ஸோ இதுதான் நம்ம யூடியூப் லோகோ ஒட்டியிருந்தோம். அதுக்கப்புறம் நம்பர் பிளேட் மாட்டியாச்சு. இன்னும் கொஞ்சம் வேலை மட்டும் தான் அங்கே இருக்குங்க. அந்த வேலைலாம் கரெக்டாக முடிச்சதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணிடலாம். வண்டியை ஒரு பெரிய ட்ரிப்புக்கு எடுத்துகிட்டு போயிடலாங்க. ஸோ யானை வந்துச்சுங்க. யானை எங்கே இருக்குன்னு கேட்டுட்ருக்காங்க. ஸோ யானை பார்த்தீங்கன்னா இதோ அங்கே இருக்காங்க. ஸோ ஒரு வழியாக மாட்டியாச்சுங்க வண்டிக்கு. இன்னும் ஒரு சில ஃபிட்டிங் வேலை மட்டும் தான் இருக்குது. ஸோ இது நம்ம மாற்ற வேண்டியிருக்குது, இது மாற்ற வேண்டியிருக்குது. அதுக்கப்புறம் வண்டிக்கு ஓரளவு கரெக்டாக இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, பார்த்துக்கலாங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்து நம்ம இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தோம் கொஞ்சம். ஸோ பார்த்தீங்கன்னா சரியாக இதாகலைங்க. எப்படியும் கொஞ்ச நாள் வரைக்கும் இருக்கும். ஸோ இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும். நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் இவ்வளோ பண்ணுவாள். ஓகே. கொஞ்சம் லூஸாக இருக்குதுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா என்னை விட என் பொண்ணுக்கு தான் இந்த வண்டி ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. அதனால தான் வண்டியை விட மாட்டேங்கிறேன். விட்டா எல்லாம் உடச்சி விட்ருவா. என்னதும்மா? அப்பா சரியான சேட்டை பிடிச்சவங்க. ஆனால் இந்த வண்டியில் இவ்வளோ தர அவர் யாரும் ஏறக்கூடாதான், வண்டியை தொடக்கூடாதான். ஓகே. ஸோ பாருங்க, வியூ பாயிண்ட் பேக்ரவுண்டு சன்லைட் வேறு லெவலுங்கண்ணா, பயங்கரமாக இருக்குது. அது நம்ம பைக் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க. வண்டிக்கு ஒரு சில மாடிஃபை மட்டும் தான் பண்ணணும். இந்த ஸ்டிக்கரை ஒட்டணும். ஸோ பார்த்தீங்கன்னா அவுட்லுக் பார்த்தீங்கன்னா இந்த வேறு லெவலுங்கண்ணா. அதே மாதிரி ஒரு பெரிய ட்ரிப்பு போகணும். ஸோ கண்டிப்பாக போவோம், ட்ரிப்பு தான். ஸோ இங்கேருந்து பார்க்க இந்த அவுட்லுக் பாருங்கங்க. இட்ஸ் ஓகே, பார்த்துக்கலாங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் அடுத்தடுத்த அப்டேட்டு கண்டிப்பாக போடுவோம். இதோட வேறு லெவலான வீடியோலாம் எடுத்து போடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்குள்ளே வர்றதுக்கு ரொம்ப